ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹாஜிஸ் கிரியேஷன். இந்த வீடியோலையும் நான் உங்கள் கூட ரமலான் வெயிட் லாஸ் டயட் பிளான் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும் இல்லை வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட ஈட் ட்ரெஸ்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் அதுலேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். அது இது வரைக்கும் நம்மளோட சேனலில் ஒரு 11 வீடியோஸ் ரமலான் வெயிட் லாஸ் டயட் பிளான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வெயிட்டை நான் செக் பண்ணிடுறேன். எனக்கு வந்து 62.20 தான் காமிக்குது. 61.95 காமிச்சிச்சு. பட் அதுக்கப்புறமா 62.20 காமிக்குது. இந்த மாதிரியே தான் இருக்குது. எனக்கு 2 நாளில் 61 வந்துடும் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி ஆப்பிள் ஜூஸ் போடலான்னு சொல்லி ஆப்பிள் கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி போட்டேனோ அதே மாதிரி தான் ஆப்பிள் ஜூஸும் போட போகிறேன். அதுக்காக நான் இன்றைக்கி 2 ஆப்பிளும் ஒரு 10 பீஸ் மாதிரி தேங்காயும் எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஜூஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 பேருக்கு அந்த மாதிரி செய்கிறனால நான் இவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு மட்டும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்பிளும் ஒரு 5 பீஸ் தேங்காயும் எடுத்துக்கோங்க, அதுவே போதும். இப்போ நம்ம இதை ஜூஸர் ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒருத்தருக்கு 2 ஸ்பூன் அந்த மாதிரி மெஷர் பண்ணி நான் 6 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் வந்து வெள்ளை சர்க்கரை கண்டிப்பாக சேர்த்துக்கக்கூடாது. சுகர் வேணும்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைனா வெல்லம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, பனங்கற்கண்டு அந்த மாதிரி. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு 3 தடவை வடிகட்டினதுக்கப்புறமா மறுபடியும் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டைம் மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். எனக்கு நல்லாவே 3 பேர் தாராளமாக குடிக்கிற மாதிரி ஜூஸ் கிடச்சிச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஆப்பிள் ஜூஸ் குடிப்போம்ல பால் ஊற்றி, அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா இஃப்தார் டைமில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜில்லாக இருக்கும். இப்போ வந்து என் அம்மா வந்து குரான் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. அதனால் ஹத்தமல் குரான் ஓத போகிறாங்க. அதுக்காக நான் ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். நாங்கள் எப்போவுமே குரான் ஓதும் கம்ப்ளீட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வச்சு தான் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த வைப். அது கூட ஏதாவது ஊது வச்சோன்னா அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். நல்ல பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கும். அதுக்காக ஒரு கொய்யாப்பழம் கட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நான் ஃபுல்லாகவே எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா கட் பண்ணால் வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நான் சாம்பிராணி தான் வைக்க போகிறேன். அது வச்சோன்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். அது ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி இருக்கும் எனக்கு. நேற்று எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். அவங்க வந்து ஓதிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் எங்கள் அம்மாக்காக ரோஸ் மில்க் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதை வந்து ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜம்ஜா சீட்ஸும் கொஞ்சமாக பாதாம் பேசணும் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட க்ரீமியான ரோஸ் மில்க்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவங்க வந்து ஜில்லுன்னு குடிக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நான் வெளியவே தான் வைக்க போகிறேன். ரூம் டெம்பரேச்சரில் தான் குடிப்பாங்க. இப்போ எனக்கு இன்னொரு ஃப்ரூட்ஸ் ஏதாவது வேணும். நான் கொய்யாப்பழம் மட்டும் தானே இருக்குது. அதுக்காக நான் நுங்கு பீல் பண்ணிகிட்ருக்கேன். இதை வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த சம்மருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நுங்குலாம் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. எனக்கு வந்து இங்கே டெய்லியுமே கிடைக்கும். எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அட்லீஸ்ட் நான் 2 நுங்காவது சாப்பிட்ருவேன். இப்போ டைம் ஆகிடுச்சு இஃப்தாருக்கு. அதனால் என்னோடய ஜூஸையும் நான் ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்றைக்கும் ரொம்ப சிம்பிளான இஃப்தார் மெனு தான். இன்றைக்கி நான் என்ன இஃப்தாருக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆப்பிள் வித் கோக்னட் ஜூஸ் வித் ப்ரௌன் சுகர் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 3 நுங்கு சாப்பிட்டேன் நான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கோக்னட் வாட்டர் இருந்துச்சு, அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். இது சாப்பிட்டேன் எனக்கு நல்லாவே ஃபில்லிங் ஆகிடுச்சு. நான் கொய்யாப்பழம்லாம் வந்து மகரிப்லாம் தொழுதுக்கப்புறமா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பப்போ பசிக்கும் போது எடுத்து சாப்பிட்டேன். ஃபுல்லாக உடனே நான் சாப்பிடல. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. உங்களுக்கு பசிக்கும் போது சாப்பிடுங்க. பட் பசிக்கும் போது சாப்பிடுங்க. சாப்பிடாமல் கண்ட்ரோல் பண்ணி
பசிச்சு இருந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. பசிக்கும் போதெல்லாம் சாப்பிடுங்க. பட் ஹெல்த்தியாக சாப்பிட்டிங்கனாவே ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். இப்போ நான் வந்து மகரிப்லாம் தொழுத்துட்டு வந்ததுக்கப்புறமா கீரனூர் குழம்பு தான் ரெடி பண்ணலான்னு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் இந்த ரெசிபி ஆல்ரெடி டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட வேணும்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து சும்மா உங்களுக்கு ரெசிபி மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறாங்க. எங்கள் அம்மா தான் குக் பண்ணாங்க. இதில் கொஞ்சமாக பட்டை ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து லோலே இருக்கட்டும். இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டு அதை சேர்த்துட்டு எகெயின் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி வந்து அந்த மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகி வர மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த பட்டை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கும் போதே மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொத்தமல்லி இலை தூவி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம். எங்கள் ஊர் சைடு இது ரொம்பவே ஃபேமஸ். கீரனூர் குழம்புன்னு சொல்லுவாங்க, இல்லை கத்திரிக்காய் குழம்பு, கந்திரி குழம்புன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மட்டன் சுருளை வதங்கணும். அப்போ தான் இந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடனே தண்ணி ஊற்றி குக் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ்க்காவது இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேமை வந்து லோவாக வச்சுக்கோங்க. அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது வந்து இந்த மட்டன் வேகிறதுக்கு அளவாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். இது குக் ஆகிட்டு இருக்க டைமில் நான் வந்து எனக்கான டின்னர் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு ராகி சேமியா தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக நான் 1 டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சம் நிறையா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி சேமியா இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும்தான் நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வச்சோம் அப்படின்னா அது நல்லா கரைஞ்சி போயிடும். ராகி சேமியா பேக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 3 மினிட்ஸ்க்கு மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும், நல்லாவே ஊறி வந்துடும். நான் சுடு தண்ணிலாம் எதுவும் சேர்த்துக்கல. நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ராகி சேமியா சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ்க்கு மட்டும் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ எனக்கு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இது வந்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்துட்டேன். இது ஊறிட்டு இருக்க டைமில் நான் இந்த சைடு ஒரு இட்லி பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல ராகி சேமியா அதை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் பாயில் ஆனாவே போதும், நல்லாவே குக் ஆகி வந்துடும். இதை நீங்கள் வந்து ஸ்வீட்டு, காரம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். பட் நான் இன்றைக்கி காரமாக தான் செய்ய போகிறேன். இந்த சைடு எனக்கு வந்து நல்லா 3 டைம் நல்லா விசில் வந்துருச்சு. மட்டன் வந்து குக் ஆகிருக்கான்னு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு குக் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கத்திரிக்காய் மெயினாக சேர்த்துக்குவாங்க. வாழைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் இந்த மாதிரி சேர்த்துக்குவாங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த காயெலாம் நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா காய் கரைஞ்சி போயிடும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து மட்டனை குக் பண்ணிவிட்டு தான் நம்ம காய் அப்புறமா சேர்த்துக்கணும். இப்போ எனக்கு இந்த சைடு வந்து நல்லா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு நல்லா சேமியாவும் வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை தாளிச்சிக்க போகிறேன். நான் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் நான் வந்து ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம்ல ராகி சேமியா அதை சேர்த்துட்டு நல்லா உதிரியாக ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே நீங்கள் ஸ்வீட் செய்யலாம். நான் அப்கமிங் வீடியோஸில் நான் சிம்பிளாக வெயிட் லாஸ்க்கு தகுந்த மாதிரி ராகி சேமியா வச்சு எப்படி ஸ்வீட் செய்யறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த சைடு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இப்போது நான் இதில் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக புளி கரைசலும் சேர்த்துக்குவாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் கொத்தமல்லி இலை தூவி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் கொதிக்க விடணும். ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கோம்ல அதனால். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணுவாங்க, ட்ரை ரோஸ் பவுடர். அதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துவாங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சா போதும். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடர் அப்படிங்கிறனால இதுலேருந்து ராஸ்மெல்லாம் எதுவும் வராது. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தெராவி தொழுகிறதுக்கு முன்னாடி என்னோட டின்னர் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்னோட டின்னர் வந்து ராகி சேமியா தான். நம்ம மில்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணுற அப்படிங்கிறனால வீக்லி வந்து 2 ஆகுது ராகி சேமியா, ராகி கூழ், ராகி தோசை இந்த மாதிரி சாப்பிடுங்க. இதில் நிறைய கால்சியம் இருக்குது. போனுக்கு கண்டிப்பாக கால்சியம் வேணும். இன்றைக்கி நம்ம இஃப்தார் டு டின்னருக்கு எடுத்துக்கிட்ட ஃபுட்டில் 382 கேலரிஸ் இருக்குது. இதில் ப்ரோட்டீன் 7.6 கிராம், ஃபேட் 15 கிராம், கார்ப்ஸ் 59 கிராம், ஃபைபர் வந்து 14.8 கிராம் இருக்குது. நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெள்ளரிக்காவும் சாப்பிட்டேன். இதோடு சேர்த்து தான் நான் கலோரி கன்வெர்ட் பண்ணினேன். உங்களுக்கு ஏதாவது பசிச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக
சாப்பிட்லாம், தாராளமாக எடுத்துக்கலாம். பசிச்சுட்டு அப்படியே இருக்காதீங்க. இப்போ குயிக்காக என்னோட பெருநாள் ட்ரெஸ்ஸை பார்த்தலாம். நான் ட்ரெஸ் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டேன். நீங்களும் ஷாப் பண்ணிட்டீங்களா பெருநாளுக்காக அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சுடிதார் இல்லை, இது டாப்பு. இது வந்து லைட்டாக வந்து ப்ளூ கலரில் தெரியுது, பட் இது வந்து ராமர் க்ரீன் கலரில் ஆஷ் கலரில் அங்கங்கே லீஃப் டிசைன் கொடுத்துருக்க மாதிரி. இது வந்து ஃப்ளோர் டச்சில் ஒரு அம்பர்லா கட் டாப் மாதிரி இருக்குது. செஸ்ட்டில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி நிறையா ஒர்க் இருந்தால் பிடிக்காது, சிம்பிளாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். நீட்டாக இருக்கணும். லைட்டாக அந்த இடத்துல ஸ்டோன் ஒர்க் கொடுத்துட்டு இந்த மாதிரி செயின் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப வந்து கிராண்டாலாம் இல்லை. ஸ்லீவ் வந்து ஆஷ் கலரில் 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. டாப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆஷ் கலர் லீஃப் டிசைன் தான், அங்கங்கே சிம்மரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. டாப்போட பாட்டம்லேயும் ஆஷ் கலர் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சிம்மர் ஒர்க்லாம் போகுமா அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து நல்லா கிராச் பண்ணி பார்த்தேன், அப்போ வந்து என் கையில் எதுவும் வரல. பட் வாஷ் பண்ணால் போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம ஷாம்பு வாஷ் தான் பண்ணணும். எனக்கு வந்து இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது கூட ஆஷ் கலர் பேண்ட் ஷால் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். நான் இந்த ட்ரெஸ் தான் பெருநாளுக்காக போடலான் இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். இதோட ரேட் வந்து 975. அதுக்கப்புறமா நான் இந்த சாரீ பிக் பண்ணேன், பியூர் காட்டன் சாரீ. கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து ஹாஃப் ஒயிட் கலரில், ஹாஃப் ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, லைட் கோல்டன் கலரில். பட் இதில் வந்து ரொம்பவே லைட்டாக தெரியுது. இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு கலர். சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் தான். நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். பல்லு வந்து ஒரு சில்வர் கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதிலே வந்து சில்வர் கலரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதை ஸ்டிச் பண்ணாமல் இதுக்கு வந்து ஒரு மெரூன் கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் டார்க் கலரில் கிராண்டாக ஏதாவது ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா, ரெடிமேட் ப்ளவுஸ் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதோட லுக்கவே மாற்றிடும், கிராண்ட் சாரீ மாதிரி இருக்கும். இதான் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் இதை ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. நான் மீஷோவில் வந்து இதுக்காக ஒரு டார்க் மெரூன் ஆர் டார்க் ரெட் கலரில் ஃபுல் ஒர்க் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அந்த மாதிரி போட்டோன்னா இதோட சாரியோட லுக்கே வந்து ரொம்பவே கிராண்ட் ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. ஆர்டர் வந்து ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு சாண்டில் கலர் பார்டர் கொடுத்துருந்தாங்க. சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான், ஃப்ளார் வித் லீஃப் டிசைனில். கொஞ்சம் வந்து இதில் வந்து சிம்மரி மாதிரி இருக்குது, பட் அப்படிலாம் இல்லை. பார்க்க ரொம்பவே சட்டிலாக இருந்துச்சு. நம்ம இதை கரெக்டாக வியர் பண்ணோன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் அழகாக இருக்கும். இதோட ரேட் வந்து அரௌண்ட் வந்து 2000 நினைக்கிறேன், 1995. இதோட கிளாத் வந்து பியூர் காட்டன் இல்லை, கொஞ்சம் வந்து சில்க் காட்டன் மாதிரி தான். அதுக்கப்புறமா இந்த சாரீ, என்னோட சாரீ கலெக்ஷனில் இந்த மாதிரி பேட்டர்னில் சாரீ இல்லை, இந்த கலர்லேயும் இல்லை. நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் வித் ஒரு பீகாக் க்ரீன் கலரில். இது வந்து பல்லு பார்ட். பல்லுவில் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய மாங்காய் பிஞ்சு வச்சு அதில் வந்து எல்லோ கலரில், க்ரீன் வித் எல்லோ கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்கும், ஏதாவது நல்ல பெரிய ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த பல்லுவோட எண்டில் வந்து இந்த மாதிரி குஞ்சு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதோட பட்டு சாரீ லுக் அப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக. சாரீ ஃபுல்லாக வந்து கீழே நான் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்துச்சு. இது வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம ரொம்ப நேரம் கட்டி இருக்கிறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபியாக இருக்கும். இதோட ரேட் வந்து ஐ திங்க் 1300 or 400 நினைக்கிறேன். நான் டிஸ்பிளேயில் ப்ளேஸ் பண்ணுறேன். சாரீ வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சாரீ உள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய பெரிய மாங்காய் பிஞ்சு போட்டிருந்தாங்க. கீழே வந்து பீகாக் க்ரீன் கலரில், மேலே ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. சாரியை வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கனால நம்ம ரன்னிங் ப்ளவுஸே போட்டுட்டா கொஞ்சம் சட்டிலாக நீட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹெவியாக ஏதாவது கான்ட்ராஸ்ட்டாக போட்டால் இதுக்கு வந்து சூட் ஆகாது. நான் இதை அப்படியே தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபைனலாக இந்த டாப், இது வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில், சாண்டில் கலரில் அங்கங்கே பாக்ஸ் மாதிரி செக்குடு மாதிரி இருக்குது. பார்த்தா நம்ம செக்குடு இல்லை. இந்த இடத்துல ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சின்னதாக வந்து ஒரு செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. செஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய ஃப்ளார். டாப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிளாக் வித் சாண்டில் கலரில் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்கும் இதை வியர் பண்ணோம்னா. அதே மாதிரி டாப்போட எண்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஒர்க்கும் இல்லை. நம்ம இதை வீட்டில் கூட போட்டுக்கலாம். சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போடலாம், ஷாப்பிங் போகும்போது போடலாம். ரொம்பவே நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது கூட பிளாக் கலர் பேண்ட் ஷால் தான் பேர் பண்ணணும். இதுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரொம்பவே சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து 3/4 ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓவராலாக டாப் வந்து இப்படி தான் இருக்குது. ஃப்ளோர் டச்சில் ஒரு ஃப்ராக் டைப் மாதிரி இருக்குது. இதோட ரேட்டு வந்து அரௌண்ட் வந்து 1000 தான் நினைக்கிறேன். ஆமாம், 995. இதுதான் என்னோட ஈத் கலெக்ஷன். உங்களுக்கு இதில் என்ன ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் பெருநாளுக்காக ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து சஹர் நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து சஹருக்கு இன்றைக்கி 2 பேசன் தோசை தான் எடுத்திருக்கேன். அது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கீரனூர் குழம்பு, ஒரு எக் ஆம்லேட்டும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் கீரனூர் குழம்பு கூட ஒரு மட்டன் பீஸ் எடுத்துக்கிட்டேன், ஒரு சின்ன பீஸ். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட சஹருக்கான கலோரிஸ் வந்து 431 கலோரிஸ். இதில் ப்ரோட்டீன் வந்து 19.7 கிராம் இருக்குது.
ஃபேட் வந்து 28.4 கிராம் இருக்குது, கார்ப்ஸ் வந்து 25.4 கிராம் இருக்குது, ஃபைபர் வந்து 5.1 கிராம் இருக்குது. நீங்கள் வந்து சஹருக்கு கடலை மாவு தோசை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தெராவி முடிச்சதுக்கப்புறமா பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கடலை மாவு தோசை, ராகி தோசை, கோதுமை தோசை எல்லாமே நீங்கள் தோசை செய்கிறீங்க அப்படின்னாவே பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சு இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம சுடும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் 1 டம்ளர் மோர் எடுத்துக்கிட்டேன், ஒரு 250 ml அளவுக்கு. இதையும் சேர்த்து தான் நான் கலோரி கால்குலேட் பண்ணினேன். அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு என்னோட சஹரை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது கூட நான் நியூட்ரிசாய்ஸ் பிஸ்கெட் ஒன்று சாப்பிட்டேன், அதை வந்து நான் கவர் பண்ணலை. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.